வந்து லாட்டரி சீட் கடையை பார்த்துருக்கோம். ஸோ வந்து 3 பம்பர் இப்போதான் நம்ம டிக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். வந்து ஃப்ரைடே 2 சீட்டு, சாட்டர்டே 2 சீட்டு. கவர்மெண்ட் தானே? ஆமாண்டா, சீட்டு கம்மியாக இருக்குது. மினிமம் எவ்வளோண்ணே இங்கே இது பம்பரில் ப்ரைஸு? பம்பரில் 100 200 தெரியல. பம்பரில் எவ்வளோ வந்து அது ப்ரைஸ் அமௌண்ட்டு? மினிமம் 500. அப்புறம் போட்ட காசும் வந்துடும். வந்தால் தான் வரும். சரிவா, அப்போ என்ன பண்ணுவோம்? வெள்ளிக்கிழமை டிக்கெட்டில் 2, சனிக்கிழமை டிக்கெட்டில் 2 எடுத்துருவோம். இன்னைக்கு டிக்கெட்டில் 1 வாங்கிடுவோம். 5 டிக்கெட் முடிஞ்சதா? பம்பரில் 3 டிக்கெட்டு. வேற ஏன் நீங்கள் ஒன்று சொல்லுங்கப்பா, ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள். சிவ சொல்லு. 92 நீங்கள் ஆடல 99 சொல்லுவாங்க. வேற எதுவும் இல்லை, இதானே செட்டு? பாருங்க வேற எதுவும் இருக்கா பாருங்க. வேற அடுத்த சீரியலில் பாருங்க. சிலம்பால் எடுத்து வந்துருந்தா இல்லை மிச்சம் போட்டோன்னே எப்படியும் அதில் ஏதாவது விழுந்துச்சுன்னா எடுத்து மாட்டேன். அது வேற சீரிஸ். இது 2 நம்பர் சூஸ் பண்ண டக்குன்னு. இது இன்னொரு வேற சீரிஸ் இருக்கா? 7, 8 அந்த மாதிரி. சொல்லுக்கா. வேஸ்ட்டாக ஒன்று வேணால் போதும். அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறது? இப்போ வந்து பம்பர் வந்து 3 பம்பர் வாங்கியிருக்கோம். அடுத்து இப்போ வந்து டெய்லி சீட் வாங்கலாம். இது சாட்டர்டே ஃப்ரைடே. சைடு அவர் ஒன்று வாங்கினாருண்ணா. அவர் நேற்று ஏமாட்டு தான் வாங்கினார். பார்த்துக்கோங்க. இல்லை இந்த கடைசி 4 நம்பர் தான் அந்த 5000க்குள்ளே விழுறதுலாம். 2 சீட்டு, இதில் 2, அதில் 2, இதில் 2. இப்போ வா வெயிட் பண்ணு பார்த்துக்கலாம். 66 இருக்கு. அது 746 போட்ட காசு வந்தால் போதும். இது நம்பர் வேற. ஏய் லாஸ்ட் 4 நம்பர் தாங்க இருக்கும். ஓ அப்படியா? ஒரே நம்பர்ல 2 சீட் இருக்கேனா? இப்போ 2 பேருக்குமே. ஏய் இப்போ என்னன்னா இங்கே டிஜிட் வந்து இனிஷியலுக்கே வந்து 12 சீரிஸா? எத்தனை சீரிஸ்? 12 சீரிஸ். அம்மா அடி. 42745. அது இது 42746. 2 அவ்வளோதானே? 2 வாங்கிக்கிறேன். இது அவா பீஃபன் ஒன்று அப்படியே எல்லாம் பார்க்கலாம். இல்லை அடா உனக்கு கண்ணை மட்டும் ஒன்று எடுங்க, நான் பார்த்துக்கலாம். விழுந்துச்சுன்னா மறுபடியும் வந்து கேரளா ட்ரிப் தான் போடுறோம். பெரிய அமௌண்ட். இன்னைக்கு வந்தால் கூட அப்படி 80 லட்சம் இருந்தாலும் சரி, வந்து 70 லட்சம் இருந்தாலும் சரி கோவா போகிறோம். இது வந்து உங்கள் கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கா இன்ன வரைக்கும்? இல்லை செகண்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கா பாரு கடைக்கு. செகண்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு. வர்க்கலா போகிறேன். நீ விழுந்துச்சுன்னா அந்த ரூம் எடுக்கிறோம் நாங்கள். ஏய் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன் நான். அதான் இன்னைக்கு 2 வாங்கிப்போம் அப்படின்னா சீட்டு ஓவர வாங்கிட்டேன். நானே சும்மா ஒன்று வந்ததுக்காண்டி ஒன்று வாங்குறேன். கவர்மெண்ட்ரா நம்ம கவர்மெண்ட் முன்ன இருந்தால் தான் பேன் பண்ணிட்டாங்க. செகண்ட் ப்ரைஸ் எதனா விழுந்துருக்கா? பட் டக்கு தூக்கி போடான். ரெக்கார்டில் தான் இருக்கு. அப்படியே 5000 தான் வந்து எதில் ஒன்று பார்ப்போம். சார் செகண்ட் ப்ரைஸ் இருந்தால் அதான் ஃபஸ்ட்டாக ஓட்டி வச்சுருப்பாரு தலைவர். ஏய் டேட் வைட் விடுவோம். டெய்லி செக் பண்ணுவாங்க. தனியாக கூட ஓட்டி வச்சுருக்கலாம். இதில் ஒன்று பிக் பண்ண பார்த்துக்கலாம். எது இதில் எவன் எடு? ஆமாம் இது வந்து நீ சாயங்காலமே ரிசல்ட்டு
எதுனா 6608 எடு பார்த்துக்கலாம் அவ்வளோதான். கேரளா வந்தோடனே வந்து லாட்டரி சீட் கடையை பார்த்துருக்கோம். பார்த்தோன்னே வந்து 3 பம்பரு. இது வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 crores. அடுத்து வந்து இன்னைக்கு வந்து புதன்கிழமைன்றனால புதன்கிழமை டிக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து 1 கோடி ரூபா வந்து வின்னிங் அமௌண்ட்டு. இது ஒரு சீட் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ரைடே 2 சீட்டு, சாட்டர்டே 2 சீட்டு. இது வந்து விழுந்தால் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த 3 டிக்கெட்லேயும் நமக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் எதுவும் விழலை. அடுத்து பம்பர் டிக்கெட் தான், அது 9ஆம் தேதி. அது வின்னிங் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.